இந்தியா சைலண்டா அமெரிக்காவை இப்போ அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அமெரிக்கா வந்து ரஷ்யாட்ட நாங்க சொல்லியுமே நீ ஆயில் வாங்குறியாடா, இருந்தா உனக்கு 500% வரி போடுறோம் பொருட்களுக்கு அப்படின்னு அவங்க மிரட்டிட்டு இருந்த இந்த டைம்ல நீ என்னடா இந்தியா மேல வரி போடுறது, இந்தியா முன்ன மாதிரி கிடையாது, இப்ப இந்த இந்தியாவே வேற கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட பல்சஸ் ஐட்டம் எல்லாத்துக்குமே வந்து இப்ப இந்தியா வந்து சைலண்டா 30% வரி போட்டிருக்காங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அமெரிக்காவோட செனட்டர்ஸ் எல்லாமே வந்து ட்ரம்ப்கிட்ட போயிட்டு மோடி அவர்களுக்கு கால் பண்ணுங்க, ஏன்னா இந்த பல்சஸ் வகைகள் இந்த பருப்பு வகைகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்தியாவில் வந்து நம்மளோட பொருட்களுக்கு வரி போட்டிருக்காங்க. இது மட்டும் இப்படியே நீடிச்சதுன்னா நம்மளோட ஃபார்மர்ஸ் எல்லாமே விற்க முடியாது, எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. இந்தியா தான் மிகப்பெரிய மார்க்கெட், ஸோ மோடி கால் பண்ணுங்க, மோடிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கதா ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்தியா வந்து இந்த மாதிரி குனிஞ்சு 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 போற இந்தியா இப்போ கிடையவே கிடையாது. நிமிந்து தைரியமா நின்று போனா முடிஞ்சதை பண்றா, நாங்களும் ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு இந்தியாவே இப்போ மாறி நிற்குது. இதை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த மாதிரி நம்ம வேர்ல்டு நடக்கிற எல்லா இஷ்யூஸுமே நான் தொடர்ந்து போஸ்ட் பண்ணிட்டு, அதுவும் இல்லாமல் நம்ம ஒரு விஷயத்தையுமே நம்ம பேசிட்டு இருக்கோம். அதை எடுத்து நீங்க தொடர்ந்து பார்க்கணும். வேற எதுவுமே பண்றது ஜஸ்ட் மறக்காம உங்களை பேஜை ஃபாலோ பண்ணிக்கணும்.